அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா ஜகாத்தை செல்வத்தை தூய்மைப்படுத்துவதற்காகத்தான் கடமையாக்கியிருக்கின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி அது சஹீஹான ஹதீஸ் தான் என்பதை சகோதரர் அப்பாஸ் அலி அவர்கள் உங்களுக்கு தெளிவாக எடுத்து வைத்தார்கள். ஜகாத் என்பது செல்வத்தை தூய்மைப்படுத்துவதற்குத்தான் என்று வரக்கூடிய அந்த ஹதீஸை கூட நாம் மூல ஆதாரமாக குறிப்பிடவில்லை. அந்த ஹதீஸ் சரியான ஹதீஸ் தான். ஒரு வாதத்திற்கு இதை பலவீனமானது என்று வைத்துக் கொண்டாலும் கொடுத்த பொருளுக்கு மீண்டும் மீண்டும் ஜகாத் கொடுக்க வேண்டும் என்பதற்கு ஆதாரம் இல்லை, சரியான ஹதீஸ் இல்லை என்பதுதான் நம்முடைய தௌஹீத் ஜமாஅத்துடைய நிலைப்பாடு என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக சகோதரர் முஜிபுர் ரஹ்மான் உமரி அவர்கள் ஒரு வாதத்தை எடுத்து வைக்கின்றார். இவர்கள் தாடி கட் பண்ணக்கூடிய விஷயம் இருக்கு பாருங்க. நாம் என்ன சொல்றோம் சொன்னா, தாடியை அதை கத்தரித்துக் கொள்வதில் தவறு கிடையாது என்று நாம் என்ன செய்கின்றோம், நாம் நம்முடைய கருத்தை எடுத்து வைக்கின்றோம். இந்த கருத்திற்கு நாம் மூல ஆதாரத்தை கூறாமல் இப்னு உமர் அவருடைய சொந்த கூற்றை ஆதாரம் காட்டுவது போல் ஒரு மாயை ஏற்படுத்துகின்றார். எந்த ஒரு காலகட்டத்திலும் எந்த ஒரு நேரத்திலும் நாம் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சொந்த சஹாபாக்களுடைய சொந்த கூற்றை ஆதாரமாக எடுத்து வைத்ததில்லை, எடுத்து வைக்கவும் மாட்டோம். ஏன்னா மார்க்கம் என்பது அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் ரப்பிக்கும், அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு அருளப்பட்டதை பின்பற்றுங்கள். அதுதான் ஈமானுடைய அம்சம். இறைவனிடமிருந்து வஹியாக அருளப்பட்ட அவனுடைய திருமறை குர்ஆனையும் அவனுடைய திருத்தூதரின் சொல்லை மட்டும்தான் நாங்கள் ஆதாரமாக காட்டுவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கருத்தை கூறி, திருமறை குர்ஆன் ஒரு கருத்தை கூறி அது நிரூபிக்கப்பட்ட பிறகுதான் நாம் சஹாபாக்களுடைய கருத்தை அதற்கு துணை சான்றாக நாம் எடுத்துக்கொள்வோம். அந்த அடிப்படையில் தான் இந்த தாடியுடைய விஷயத்தையும் நாம் மக்களுக்கு மத்தியிலே எடுத்து சொல்லி இருக்கின்றோம். அதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன கருத்தை அவருடைய சொல்லின் அடிப்படையில் தாடியை கத்தரிக்க வேண்டும் என்பதை விளக்கிய பிறகுதான் அதற்கு துணை சான்றாக இப்னு உமர் அவருடைய சொல்லை நாம் எடுத்து வைத்தோம். இப்னு உமர் அவர்களுடைய சொல்லை மூல ஆதாரமாக நாம் ஒருபோதும் எடுத்து வைக்கவில்லை. அதற்குரிய விளக்கத்தை இப்பொழுது நான் உங்களுக்கு மத்தியிலே சொல்கின்றேன். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாடியை விட்டு விடுங்கன்னு சொல்லி காட்டுறாங்க. என்ன சொல்றாங்க, புகாரில 5892 ஹதீஸில் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஹாலிஃபுல் முஷ்ரிகீன், இணை வைக்கக்கூடியவர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள், வஃபிருல் லிஹா, தாடியை நீங்கள் பரிபூர்ணமாக வையுங்கள், வாஃபு ஷவாரிப, மீசையை கத்தரித்துக் கொள்ளுங்கள் என்ற செய்தி புகாரில செய்து வருகின்றது. தாடியை விட்டு விடுங்கள், தாடியை பரிபூர்ணமாக வையுங்கள், மீசையை கத்தரித்துக் கொள்ளுங்கள் என்ற ஹதீஸ். இந்த செய்தியை இது போல இன்னும் வாஃபுல் லிஹியா, தாடியை விட்டு விடுங்கள் என்று மற்ற சில ஹதீஸ்களில் வருகின்றது. இந்த தாடியை விட்டு விடுங்கள் என்று வருது பாருங்க. இதை எப்படி விளங்கிக் கொள்கிறார்கள் என்றால், தாடியை விட்டு விடுங்கள் என்று வந்துவிட்டது, அப்படி என்றால் அதை கத்தரிக்கவே கூடாது, அதை அப்படியே விட்டுவிட வேண்டும் என்று சிலர்கள் இந்த ஹதீஸை விளங்கிக் கொள்கின்றார்கள். நாம் என்ன சொல்கின்றோம், இதை தாடியை விட்டு விடுங்கள் என்றால் அப்படியே விட்டுவிட வேண்டும் என்ற கருத்தில் இது கூறப்படவில்லை, அப்படி விளங்குவது கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இணை வைக்கக்கூடியவர்களுக்கு மாற்றமாக நடக்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள். யூதர்கள் கிறிஸ்தவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, தாடியை ஃபுல்லா நல்லா வலித்து விடுவார்கள், மீசை என்ன செய்வாங்க நல்ல பெரிய அளவில் வைப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு மாற்றமாக யூத கிறிஸ்தவர்கள் நல்ல வலித்து விடுவார்களே, அதுபோல நீங்க வலித்து விடாதீர்கள், நீங்கள் தாடியை வையுங்கள், அப்படியே விட்டுடன் கருத்துல சொல்லல. யூத கிறிஸ்தவர்கள் நன்றாக வலித்து விடுவார்கள், அதுபோல் நீங்கள் மொத்தமாக வலித்து விடாதீர்கள், தாடியை வையுங்கள், தாடியை விட்டு விடுங்கள் என்று சொல்லிவிட்டு மீசையை கத்தரியுங்கள், அவங்க மாதிரி பெரிய அளவில் மீசை நீங்க வைக்காதீர்கள், அதை நீங்க என்ன செய்து கொள்ளுங்கள், கத்தரித்துக் கொள்ளுங்கள் சொல்லி நபிகள் நாயகம் விளக்கம் கொடுக்கிறாங்க. நாம் இதை எப்படி இன்னொரு ஹதீஸை நான் உங்களுக்கு எடுத்து வைத்தேன் என்றால் இதை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும். அதாவது நஸை என்ற கிரந்தத்தில் 4962வது ஹதீஸாக ஒரு செய்தி இடம்பெறுகின்றது.
இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரா சபியன், ஒரு சிறுவனை பார்த்தார்கள். என்ன நடந்திருக்கு? ஹலக பஅத ரஸிஹி, அந்த சிறுவன் தன்னுடைய தலையில் ஒரு பகுதியை என்ன செய்திருந்தான், அவன் சிரைத்திருந்தான். தலக்க பாலன், சில பகுதியை விட்டிருந்தான். அதாவது குடுமி வைப்பாங்க பாருங்க. இந்த குடுமி எப்படின்னு சொன்னா, தலையினுடைய மத்திய பகுதியில மட்டும் முடிய வைப்பாங்க, மற்ற என்ன செஞ்சிருவாங்க, நன்றாக இழுத்து விடுவார்கள். இது போன்ற ஒரு சிறுவனை நபிகள் நாயகம் பார்க்கிறாங்க. அவன் பார்த்து விட்டு நபிகள் நாயகம் சொல்றாங்க, இஹ்லிகூஹு குல்லஹு, அவனுக்கு நீங்க முடியை எடுத்தீர்கள் என்றால் மொத்தமாக எடுத்து விடுங்கள், சிரைத்து விடுங்கள். அல்லது உத்துருக்கூஹு குல்லஹு, அவன் நீங்க முடிய விட்டீங்க சொல்ல மொத்தமாக விட்டு விடுங்கள். ஒன்று தலை முழுவதும் முடிய வலித்துக் கொள்ளுங்கள், அல்லது தலை ஃபுல்லா முடி இருக்கிற மாதிரி வைத்துக் கொள்ளுங்கள், விட்டு விடுங்க சொல்லி காட்டுறாங்க. இப்ப நாம என்ன கேள்வி கேட்கிறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மொத்தமாக வலித்து விடுங்கள், அது மொத்தமாக விட்டு விடுங்கள் சொல்றாங்க. தலைமுடியை போய் சொல்லும் பொழுது மொத்தமாக விட்டு விடுங்கள் என்று சொல்லும் பொழுது அது நாம எப்படி விளங்கிறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைமுடியை விடுமாறு கூறிவிட்டார்கள். எனவே தலைமுடியை வெட்டக்கூடாது, அப்படியே விட்டு சடமாறி விட்டு விட வேண்டும். இதை நீங்க இப்படி விளங்குவீர்களா? எனவே அந்த வார்த்தை பயன்படுத்துறாங்க, உத்துருக்கூஹு குல்லஹு, அதை அப்படியே விட்டு விடுங்கள், அனைத்தையும் அப்படியே விட்டு விடுங்கிறாங்க. அவ தலைமுடியை அப்படியே விட்டு விடுங்கள் என்று நபிகள் நாயகம் சொன்னதை அப்படி சட மாதிரி விட்டு விட வேண்டும் என்று நீங்கள் விளங்கிக் கொள்வீர்களா, அல்லது தலை முழுவதும் வைக்க வேண்டும் என்ற கருத்தில் சொன்னார்கள் என்று விளங்கிக் கொள்வீர்களா? எப்படி விளங்கிக் கொள்வோம்? தலை முழுவதும் முடிய வைக்கணும், ஒரு இடத்துல சிறைச்சு ஒரு இடத்துல செய்யக்கூடாது, முடிய வைக்க கூடாது. நபிகள் விட்டு விடுங்கள் சொல்கின்றார்களே, இதிலிருந்து கத்தரித்துக் கொள்ளுங்க நாம் விளங்க மாட்டோம். தலை முழுவதும் முடி இருக்க வேண்டும் என்றுதான் விளங்குவோம். இதே போல தாடியிலும் விளங்கிக் கொள்ளுங்க சொல்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூத கிறிஸ்தவர்களுக்கு மாற்றமாக அவங்க தாடியை மடிப்பார்கள், நீங்க தாடியை வையுங்கள், மீசையை கத்தரித்துக் கொள்ளுங்க சொல்றாங்க. அவ யூத கிறிஸ்தவ மடி ஃபுல்லா மடிக்கிறாங்க பாருங்க, அந்த மாதிரி நீங்க மடிக்காதீர்கள், தாடியை விட்டுருங்கிறாங்க. விட்டு விடுங்கள் என்றால் அப்படியே விடுவது என்ற கருத்தில் கிடையாது. யூத கிறிஸ்தவர்கள் தாடியை ஃபுல்லா மடிச்சிடுறாங்க, நீங்க தாடியை மடிக்காதீர்கள் என்ற கருத்தில் தான் நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. இந்த ஹதீஸிற்கு தாடியை விட்டு விடுங்கள் என்ற ஹதீஸை நீங்கள் பிடித்துக் கொண்டு நபிகள் நாயகம் தாடியை விட்டு விடுங்கள் என்று சொன்னார்கள் என்றால், அதை நாம் கத்தரிக்க கூடாது என்று வாதத்தை நீங்கள் வைப்பீர்கள் என்றால், தலைமுடியை பற்றி நபிகள் நாயகம் சொல்லும் பொழுதும் அப்படியே விட்டு விடுங்கள் சொல்றாங்க. தாடிக்காவது பாய்ப்பு நுகியா வேற வார்த்தையை பயன்படுத்துறாங்க, தலைமுடிக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்தல, உத்துருக்கு குல்லஹுங்கிறாங்க, அனைத்தையும் விட்டு விடுங்கிறாங்க. அவ தாடியை விட்டு விடுங்கள் என்ற அந்த ஹதீஸிற்கு அதை கத்தரிக்க கூடாது என்ற அர்த்தத்தை நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால், தலைமுடிக்கும் அதே அர்த்தத்தை கொடுக்கணும். தலைமுடி என்ன செய்யக்கூடாது, எந்த காலத்திலும் கத்தரிக்கவே கூடாது. ஏன்னா தலைமுடியும் விட்டு விடுங்க சொல்லி காட்டுறாங்க. அவ தலைமுடிக்கு நீங்க வேற விதமா விளங்குறீங்க, தாடிக்கு வேற விதமா விளங்குறீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கருத்தில் சொல்லவில்லை. தாடியை விட்டு விடுங்கள் என்றால் அதை மலிப்பது கூடாது, ஆனால் கத்தரித்துக் கொள்வது கூடும் என்ற கருத்தில் தான் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்ற கருத்தை வலியுறுத்திய பிறகுதான், என்ற கருத்தை ஹதீஸிலிருந்து நாம் சரியாக விளங்கிக் கொண்ட கருத்தை சொன்ன பிறகுதான் அதற்கு துணை சான்றாக இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கருத்தை நாம் சொல்கின்றோம். தாடியை விட்டு விடுங்கள் என்றால் அதை கத்தரிப்பது கூடாது என்று விளங்கக்கூடாது என்ற கருத்தை நாம் விளக்கிவிட்டு, அதற்கு துணை சான்றாகத்தான் நாம் எந்த கருத்தை ஹதீஸிலிருந்து நபிகள் நாயகம் எப்படி சொன்னார்கள் என்பதை சரியாக விளங்கிக் கொண்டோமோ அந்த கருத்துக்கு சான்றாக இப்னு உமர் அவருடைய கருத்தும் இருப்பதனால் நாம் என்ன செய்யறோம், இப்னு உமர் அவருடைய கருத்தை நாம் எடுத்து வைக்கின்றோம். புகாரி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 5892 ஹதீஸில் தாடியை விட்டு விடுங்க வரக்கூடிய ஹதீஸ் இருக்கு பாருங்க. அந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடியவங்க யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாடியை விட்டு விடுமாறு கூறினார்கள் என்ற ஹதீஸை அறிவிக்கக்கூடிய இப்னு உமர். அதே இப்னு உமர் செய்றாரு, தாடியை விட்டு விடுங்கள் என்ற ஹதீஸை அறிவித்த இப்னு உமரே தன்னுடைய தாடியில ஒரு கைப்பிடியை பிடித்துக் கொண்டு அதற்கு கீழே வெட்டினார் என்று என்ன செய்கிறது, ஹதீஸில் வருகிறது. இப்ப நாம் என்ன கேட்கிறோம், இப்னு உமர் அவர்கள் நீங்கள் விளங்குவது போல் தாடியை விட்டு விடுங்கள் என்று அந்த வாசகத்தை விளங்கியிருந்தார்கள் என்றால் அவங்க என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, அதை தாடியை கத்தரித்திருக்க மாட்டார்கள். இப்னு உமர் ஏன் கத்தரித்தார்? தாடியை விட்டு விடுங்கள் என்று நபிகள் நாயகம் சொன்ன வாசகத்திற்கு அப்படியே விட்டுவிட வேண்டும் என்ற கருத்து கிடையாது, தாடியை மலிக்க கூடாது என்ற கருத்து தான் அதற்கு என்று இப்னு உமர் நாம் எப்படி ஹதீஸை நேரடியாக விளங்கி இருக்கின்றோமோ அதே போன்று இப்னு உமரும் விளங்கி இருக்கின்றார்.
எனவேதான் இப்னு உமர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாடியை விட்டு விடுங்கள் என்ற ஹதீஸை அறிவித்து விட்டு அவர் என்ன செஞ்சிருக்காரு, தாடியை கத்தரித்து இருக்கின்றார் என்பதை துணை ஆதாரமாக தான் என்ன செய்தோம் சொன்னோம். இந்த தாடியை கத்தரிக்க வேண்டும் என்பதற்கு இப்னு உமருடைய கருத்தை ஒருபோதும் நாம் மூல ஆதாரமாக எடுத்து வைக்கவில்லை. மூல ஆதாரமாக எடுத்து வைத்ததை போன்ற ஒரு தோற்றத்தை சகோதரர் முஜீபுர் ரஹ்மான் உமரி அவர்கள் ஏற்படுத்துகின்றார்கள். இது அவர் தெரிந்து கொண்டே சகோதரர் பிஜி அந்த கேள்வி தாடியை பற்றிய கேள்விக்கு பதில் சொல்லும் பொழுது முன்னால் இதையெல்லாம் சொன்ன பிறகுதான் இப்னு உமருடைய கூட்டாளி ஆதாரமா சொல்லி காட்டார். அது முன்னால் சொன்ன கருத்தை மறுத்துவிட்டு ஒரு தவறான தோற்றத்தை உண்டு பண்ண வேண்டும், தவறான எண்ணத்தை மக்களுக்கு மத்தியில் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக சகோதரர் முஜீபுர் ரஹ்மான் உமரி அவர்கள் இது போன்ற ஒரு இருட்டடிப்பு வேலையில், மார்க்கத்தை மறைக்கக்கூடிய வேலையில் செயல்பட்டிருக்கின்றார் என்பதைத்தான் நாம் விளங்கிக் கொள்ள முடிகின்றது. அடுத்ததாக சகோதரர் முஜீபுர் ரஹ்மான் உமர் என்ன பண்றாரு, ஒரு வாதத்தை எடுத்து வைக்கிறார். பிஜே மார்க்கத்தை மறைக்கின்றாராம், ஹதீஸ மாற்றி மாற்றி சொல்லி இருக்கிறாராம் என்பதற்கு ஒரு சில ஆதாரங்களை எடுத்து வைக்கின்றார். என்ன ஆதாரம்? பிஜே அவர்கள் ஜகாத்தை பற்றி கேள்விக்கு பதில் சொல்லும் பொழுது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சொந்த கருத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சில மேடைகளில் பேசியிருக்கின்றார்கள். அதை தவறுதலாக, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருத்து ஒன்றுதான் நபிகள் நாயகம் சொல்லியிருக்கின்றார்கள், இன்னல்லாஹ லம் யஃப்ரில் அஸ்-ஸகாத்த இல்லா லிதய்யிப மா பக்கிய மின் அம்வாலிக்கும், உங்களுடைய செல்வத்தை, எஞ்சிய செல்வத்தை பரிசுத்தப்படுத்துவதற்காகத்தான் அல்லாஹ் ஜகாத்தை கடமையாக்கி இருக்கின்றான். ஜகாத் என்பது செல்வத்தை தூய்மைப்படுத்துவதற்காகத்தான் என்ற கருத்தை நபிகள் நாயகம் சொல்லி இருக்கின்றார்கள். ஆனால் சகோதரர் பிஜே அவர்கள் இப்னு உமருடைய ஹதீஸை சொல்லி நபிகள் நாயகம் சொன்னதாக சில மேடைகளை பேசியிருக்கின்றார். நாம் ஜகாத் பற்றிய ஆய்வில் நாங்கள் அனைவரும் உட்காரும் பொழுது அதை எடுத்து சொல்லி அது இப்னு உமருடைய சொந்த கூற்று, அதை ஆதாரமாக நீங்கள் நபிகள் நாயகம் சொன்னதாக சொல்லுகின்றீர்கள், அது தவறானது என்பதை நாங்கள் எடுத்து சொல்லி இருக்கின்றோம். ஏகத்துவத்திலும் இப்னு உமருடைய கூற்றாகத்தான் எழுதியிருக்கின்றோம், ரசூலுல்லாஹ்வுடைய கருத்தாக என்ன செய்யவில்லை, எழுதவில்லை. சகோதரர் பிஜே அவர்கள் தவறுதலாக இப்னு உமருடைய கருத்தை நபிகள் நாயகம் சொன்னதாக சில மேடையில் பேசிவிட்டார். இதை எடுத்து காட்டி இதை கிளிப் எடுத்து போட்டு பார்த்தீர்களா, சகோதரர் பிஜே செஞ்சிட்டாரு, மார்க்கத்தை மறைத்து விட்டார், இப்னு உமருடைய கருத்தை நபிகள் நாயகம் சொன்னதாக சொல்கின்றார் என்ற ஒரு தவறான மாயையை, ஒரு அறியாமல் செய்த ஒரு தவறை ரசூலுல்லாஹ்வுடைய கருத்து என்று விளங்கிக் கொண்டு அவர் செய்த ஒரு தவறை அவர் திட்டமிட்டு செய்ததாக, மார்க்கத்தை மறைத்ததாக, இருட்டடிப்பு செய்ததாக சகோதரர் முஜீபுர் ரஹ்மான் உமரி அவர்கள் தன்னுடைய கேஸை எடுத்து வைக்கிறார். இது ஒரு விஷயம். அடுத்ததாக இன்னொரு செய்தி சொல்லி கேட்டார். அகமதுல ஒரு ஹதீஸ் வருகிறது, 11945 ஹதீஸ். இந்த ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபிக்கு பதில் சொல்றாங்க. ஜகாத்தை பத்தி சொல்லும் பொழுது, சுஹ்ருஜு ஜகாத்த மின் மாலிக, உன்னுடைய செல்வத்திலிருந்து நீ ஜகாத்தை வழங்கிவிடு, இன்னஹா சுஹ்ரத்துன் துதஹிருக, ஜகாத் என்பது அது சுஹ்ரத்துன் தூய்மையானதாகும், அது உன்னை பரிசுத்தப்படுத்தும் என்ற கருத்துல அகமது ஹதீஸை வருகின்றது. இந்த ஹதீஸை சகோதரர் பிஜே அவர்கள் மேடையில் பேசும் பொழுது சுஹ்ரத்துன் துதஹிருஹுங்கிறார். அதுக்கு பொருளை என்ன செஞ்சாரு, தவறாக, அதாவது ஜகாத் என்பது செல்வத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடியது என்ற கருத்தில் அவர் பொருளையும் செய்து விடுகின்றார். இது இதுவும் அறியாமல் நடந்த ஒரு தவறுதான். மேடையில் பேசுகின்றார், அது பேசும் பொழுது அந்த வாசகத்தை சரியாக கவனிக்காமல் அவங்க அந்த வார்த்தையை சொல்லிட்டாங்க, இது தப்பு தான். சொன்ன பிறகும் நியாயம் என்று வாதித்தால் அவர் மார்க்கத்தை மறைக்கின்றார், அவர் வளைத்திருக்க சொல்ல முடியும். மேடையில் தவறாக சொல்லி இருக்கின்றார், சொன்ன தவறுதான் என்பதை ஒத்துக்கொண்டு ஏகத்துவத்திலே நாம் தெளிவுபடுத்தி இருக்கின்றோம். இறுதியாக சொன்ன எழுதப்பட்டதான் ஏகத்துவம் மாத இதழ். அதுல இது போன்ற நாம் செய்யல, தவறுதலாக சொல்லவில்லை. தவறுதலாக மனிதன் என்ற அடிப்படையில் வந்திருக்கக்கூடிய வாசகங்களை, தவறாக சொன்ன வாசகங்களை எல்லாம் அது மார்க்கத்தை மறைத்திருக்கின்றார் என்பதற்கு ஆதாரமாக சகோதரர் முஜீபுர் ரஹ்மான் உமரி அவர் சொல்லி காட்டுகின்றார்கள். ஒன்றை இங்கே விளங்கிக் கொள்ள வேண்டும். சகோதரர் பிஜே அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு மேடையில் பேசவில்லை, 23 வருடமாக இந்த பிரச்சார பணியிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த 23 வருடங்களிலே பல ஆயிரக்கணக்கான தலைப்புகளே உரையாற்றி இருக்கின்றார்கள். இந்த ஆயிரக்கணக்கான தலைப்புகள்ல ஒரு சில விஷயங்களைத்தான் உங்களுக்கு முரண்பாடாக காட்ட முடிகின்றது. ஆனால் முஜீபுர் ரஹ்மான் உமரி அவர்கள் பிஜே அவர்களை போன்ற ஆயிரக்கணக்கான மேடையில பேசல, ஆயிரக்கணக்கான தலைப்புல பேசல, ஒரு சில இடங்களில் பேசியிருக்கின்றார். இப்ப ஜகாத்தை பற்றி ஆய்வு பண்ணியிருக்கின்றாரே, இந்த ஒரு சீடியிலேயே
பல இடங்களில் அவர் முரண்பாடுகளை வைத்திருக்கின்றார், பல இடங்களில் மாற்றி பேசியிருக்கின்றார், பல இடங்களில் மறைத்திருக்கின்றார். நாம் உங்களுக்கு சொல்லி காட்டணும். சகோதரர் பிஜி அவர்கள் பொது மேடையில் பேசும் பொழுது தவறுதலாக விட்ட ஒரு வார்த்தையை, அவங்க அறியாமல் செய்த ஒரு தவறை, சொன்ன பிறகு திருத்திக் கொண்ட ஒரு தவறை அவர் மார்க்கத்தை மறைத்திருக்கின்றார் என்பதற்கு ஆதாரமாக முஜீபுர் ரஹ்மான் எடுத்து வைக்கிறாரு. ஆனால் அவர் திட்டமிட்டு ஆய்வு கண்ணோட்டத்திலே அதற்காக எல்லா குறிப்புகளையும் எடுத்து பேசுகின்றார். அதில் என்ன பண்ணிருக்காரு, உஸ்திக என்ற வார்த்தை குலைப் இப்னு ஷிஹாபுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது ஆசிமின் குலைபுக்கு பயன்படுத்த செய்றாரு, அவர் சொல்லி காட்டுறார். இதை நாங்க முஜீபுர் ரஹ்மான் உமரை திட்டமிட்டு மறைத்திருக்கின்றார் என்று நாம் சொல்ல முடியுமா? அது மட்டும் கிடையாது. உபை இப்னு கஅப் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த கணக்கு ஜகாத்தை எப்படி வசூலிக்க வேண்டும் என்று கணக்கு சொன்னாங்களோ அந்த கணக்கின் அடிப்படையில் உபை இப்னு கஅப் வசூலித்திருக்கின்றார். ஆனால் முஜீபுர் ரஹ்மான் என்ன பண்றாரு, ஹதீஸுடைய வாசகங்கள் அனைத்தையும் ஜகாத் சீரில் ஹதீஸுடைய வாசகங்கள் அனைத்தையும் மறைத்து விட்டு உபை இப்னு கஅப் அவர்கள் சுயமாக போட்ட கணக்கை நபிகள் நாயகம் ஏற்றுக்கொண்டார்கள். சஹாபாக்கள் எந்த கணக்கை போட்டார்களோ அந்த கணக்கை நபிகள் நாயகம் அங்கீகரித்தார் சொல்லி காட்டுறார். இப்படி பயங்கரமான ஒரு இருட்டடிப்பு வேலையை முஜீபுர் ரஹ்மான் செய்திருக்கின்றார். இப்னு ஹிப்பானை பற்றி பல ஹதீஸ்களை அறிஞர்கள் அவர் மட்டும் ஒருவரை நம்பகமானவர் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளப்படாது என்று பல நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, பல அறிஞர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். இதுவெல்லாம் தெளிவாக தெரிந்தும் இப்னு ஹிப்பான் பற்றிய விஷயத்தை அவர் மறைத்திருக்கின்றார். இதை நாம் எடுத்து வைக்க முடியுமா? தவறான லா பஅஸபி இஸ்னாதிஹி என்று இப்னு ஹஜர் சொல்லுகின்றார். இப்னு ஹஜர் அவர்களே, அந்த ஒரு பொருள் கைக்கு வந்துவிட்டால் அதில் ஒரு வருடம் கழியாத வரை ஜகாத் கிடையாது என்ற கருத்தில் வரக்கூடிய செய்தியை மாயிலூலுன், இது குறை கூறப்பட்டது, இது தவறான செய்தி என்று இப்னு ஹஜர் சொல்லி இருக்கின்றார். அப்படி சொல்லி இருக்கும் பொழுது லா பஅஸபி இஸ்னாதிஹி என்ற அந்த வாசகத்திற்கு இது விமர்சனமே இல்லாத ஹதீஸ் என்று தவறான மொழிபெயர்ப்பை கொடுக்கின்றார். உஸ்திக என்ற வார்த்தைக்கு உஸ்திக என்ன அர்த்தம்? உஸ்திக என்ற வார்த்தைக்கு நம்பகமானவர் என்று கருதப்பட்டிருக்கின்றார் என்றுதான் அர்த்தம். அதற்கு தவறான அர்த்தத்தை கொடுக்கின்ற உஸ்திக என்றால் நம்பகமானவர், உறுதியானவர் என்று தவறான அர்த்தத்தை செய்கின்றார். இதையெல்லாம் அதே மாதிரி ஒவ்வொரு வருடமும் ஜகாத் கொடுக்க வேண்டும் என்பதற்கு நூற்றுக்கணக்கான ஆதாரங்கள் புகாரில் இருப்பதாக, முஸ்லிமில் இருப்பதாக இல்லாத விஷயங்களை எல்லாம் சொல்லி காட்டுகின்றார். ஒரு 10 ஆதாரத்தையாவது அவர் காட்ட முடியுமா ஒவ்வொரு நூலில் இருந்தும்? இப்படி அவர் பல இடங்களில் மாற்றி மறைத்து வளைத்து திருப்பி எல்லாம் செய்யறாரு, பேசி இருக்கின்றார். ஒரு சீடியிலே இவ்வளவு தவறுகள் இவர் பேசிய ஒரு சீடியில் வருகின்றது. இவர் என்ன பண்றாரு, தௌஹீத் ஜமாத்தை பற்றி மக்களுக்கு தவறான எண்ணத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக மனிதன் என்ற அடிப்படையில் தவறாக பயன்படுத்திய அறியாமல் பயன்படுத்திய ஒரு வார்த்தையை அதை கிளிப்படுத்தி போட்டு பாத்தீங்களா மார்க்கத்தை மறைத்து விட்டார் என்று சொல்கிறார் என்றால் இவருடைய உள்ளத்தில் காழ்ப்புணர்ச்சி தான் இருக்கின்றது. தௌஹீத் ஜமாத்துடைய அந்த பிரச்சார பணி பிடிக்காமல் இவர் தௌஹீத் ஜமாத் சொல்லக்கூடிய கருத்துக்களை மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்ற காழ்ப்புணர்ச்சியில் தான் இப்படிப்பட்ட அவதூறான விஷயங்களை சகோதரர் முஜீபுர் ரஹ்மான் உமரி அவர்கள் எடுத்து வைக்கின்றார்கள் என்பதைத்தான் நாம் தெளிவாக செய்வது விளங்கிக் கொள்ள முடிகின்றது. சகோதரர்களை சொல்லி காட்டுறா பாருங்க, இவர் சொல்றாரு ஒரு இடத்துல, இந்த ஹதீஸை திரிக்கிறது மாற்றுறது இந்த மாதிரி வேலையை தௌஹீத் ஜமாத் இப்பவுமே செய்யலையாம், 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி செய்து கொண்டிருக்கின்றோமாம். இது போன்ற அவதூறான விஷயங்களை எடுத்து வைத்திருக்கின்றால் இவர் ஒரு வருடத்திற்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஜமாத்தை இணைந்து செயலாற்றும் பொழுதெல்லாம் நாம் சொல்லக்கூடிய விஷயம் அவர் தவறு என்று படவில்லை, அது சரியாக அவருக்கு பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம் மீது காழ்ப்புணர்ச்சி ஏற்பட்டவுடன் அவர் சொல்லக்கூடிய ஒரு கருத்துக்கு மாற்றமாக குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நாம் சரியான கருத்தை எடுத்து வைக்கும் பொழுது அப்பொழுது மட்டும் என்ன செய்து நாம் முன்னாடி சொன்னதெல்லாம் தப்புன்னு அவருக்கு தெரியுது. இத்தனை வருஷம் அவருக்கு என்ன செய்யல தெரியவில்லை. எந்த அளவிற்கு ஒரு தவறான செய்தியை மக்களுக்கு மத்தியில் எடுத்து வைக்கின்றார் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அவர் இஹ்லாஸான முறையில் பேசுவதாக கூறுகின்றார். ஆனால் அவருடைய பேச்சை பார்க்கும் பொழுது, பயன்படுத்தக்கூடிய வாசகங்களை பார்க்கும் பொழுது இது இஹ்லாஸான அடிப்படையில் பேசப்படவில்லை. ஒரு தனி மனித வெறுப்புணர்வின் காரணமாக, ஒரு காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக, ஒரு இயலாமையை வெளிப்படுத்தக்கூடிய விதமாகத்தான் அவருடைய அந்த வார்த்தைகள், அவருடைய ஆய்வுகள் அமைந்திருப்பதை அவர் பேசக்கூடிய அந்த சீடிகளில் இருந்து நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும். அன்பிற்குரிய சகோதரர்களே, அதாவது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினர்கள் பல நாட்களாக ஹதீஸை திரித்தும் மறைத்தும் கூறியிருக்கிறார்கள் என்று சகோதரர் முஜீபுர் ரஹ்மான் உமரி அவர்கள் தன்னுடைய உரையில் குற்றம் சாட்டுகிறார்.
அதற்கு ஆதாரமாக ஒரு செய்தியை சொல்கிறார். அதாவது விரலசைத்தல் சம்பந்தமாக அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தினர்கள், சுன்னத் ஜமாத்தினர்கள் ஒரு செய்தியை நமக்கு எதிராக எடுத்து வைத்தார்கள். அது அபு நசையிலே 1253வது செய்தியாகவும், அபுதாவுதில் 839வது செய்தியாகவும் வருகிறது. அந்த செய்தியில் என்ன இடம்பெறுகிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் துஆ செய்யும் போது விரலை அசைக்க மாட்டார்கள் என்று வருகிறது. நம்முடைய கருத்து என்ன? தொழுகையிலே அத்தஹியாத்தில் அமரும் போது விரலை அசைக்க வேண்டும் என்று சொல்கிறோம். இதற்கு ஆதாரபூர்வமான ஒரு செய்தி இருப்பதாகவும் நாம் சொல்கிறோம். அந்த ஹதீஸ் எல்லோருக்கும் தெரியும். அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தினர்கள் இந்த ஹதீஸை ஆதாரமாக எடுத்தபோது, எந்த ஹதீஸ்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் துஆ செய்யும் போது விரலை அசைக்க மாட்டார்கள் என்று வருகிறது. அபுதாவுதிலும் நசையிலும் அந்த ஹதீஸை எடுத்து வைத்த போது விரலை அசைக்க மாட்டார்கள் என்று வரக்கூடிய ஹதீஸ் பலகீனமானது. விரலை அசைப்பார்கள் என்ற ஹதீஸ் தான் சரியானது. விரலை அசைக்க மாட்டார்கள் என்று வரக்கூடிய ஹதீஸ் பலகீனமானது என்று சொல்லி 3 காரணங்களை கூறினோம். அந்த ஹதீஸ் பலகீனமானது என்பதற்கு 3 காரணங்களை சொன்னோம். அதில் முதலாவது காரணம், அந்த அறிவிப்பாளர் தொடரில் விரலை அசைக்க மாட்டார்கள் என்று சுன்னத் வல் ஜமாத்தினர்கள் எடுத்து வைக்கக்கூடிய அந்த ஹதீஸில் முஹம்மது பின் அஜ்லான் என்ற அறிவிப்பாளர் இடம்பெறுகிறார். இவரை பற்றி இமாம்கள் செய்யுல் ஹிஃபில், அதாவது மனநத்தன்மையில் கோளாறு உள்ளவர், சரியா மனப்பாடம் செய்ய மாட்டார் என்ற ஒரு குறைபாட்டை சொல்லி இந்த ஹதீஸ் பலகீனமானது என்று சொன்னோம். இது ஒரு கோணம். இன்னொரு கோணத்திலும் இந்த ஹதீஸை எடுக்க இயலாது என்று விளக்கியிருந்தோம். அதாவது ஹதீஸ் கலையில் ஒரு உசூல் இருக்கிறது, அடிப்படை இருக்கிறது. 2 ஹதீஸ்கள் முரண்படுகிறது. ஒரு ஹதீஸில் நபிகள் நாயகம் செய்ததாக சொல்லப்படுகிறது, இன்னொரு ஹதீஸில் நபிகள் நாயகம் செய்யவில்லை என்று சொல்லப்படுகிறது. இப்படி முரண்பட்ட 2 செய்திகள் வந்தால் இரண்டில் நாம் எதை எடுத்துக்கொள்ள வேண்டும்? நபிகள் நாயகம் செய்ததாக சொல்கிறார்களே அதை எடுத்துக்கொண்டு செய்யவில்லை என்று சொல்லக்கூடிய செய்தியை விட்டுவிட வேண்டும். ஏனென்றால் அவரை பொறுத்தவரையில் அவரை நபிகள் நாயகம் செய்ததாக அவர் பார்த்திருக்க மாட்டார். நபிகள் நாயகத்துடன் மௌத்தா போற வரைக்கும் அவர் இருந்திருக்க மாட்டார். அவருடைய கண்ணில் நபிகள் நாயகம் செய்ததாக தென்பட்டு இருக்காது. ஆனால் அவர் பார்த்திருக்காத ஒரு சம்பவத்தை இவர் பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. அவர் பார்க்காத ஒரு நிலையை இந்த அறிவிப்பாளர் பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கிறது என்ற அடிப்படையில் இல்லை என்று மறுக்கிறாரே, அவருடைய செய்தியை ஆதாரமாக எடுக்காமல் நபிகள் நாயகம் செய்தார் என்று சொல்கிறாரே, அவருடைய செய்தியைத்தான் எடுக்க வேண்டும் என்று இமாம்கள் உசூலை வகுத்திருக்கிறார்கள், அடிப்படை விதிகளை சொல்லி இருக்கிறார்கள். அப்ப இந்த செய்தியில் ஒரு அறிவிப்பாளர் நமக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய செய்தியில் நபிகள் நாயகம் விரலை அசைத்ததாக வருகிறது. இந்த செய்தியில் நபிகள் நாயகம் விரலை அசைக்கவில்லை என்று வருகிறது. அப்ப செய்திகள் முரண்படும் போது ஹதீஸ் கலையில் என்ன அடிப்படை சொல்லப்படுகிறது? பெருமானார் செய்ததாக சொல்வதை எடுக்க வேண்டும், செய்யவில்லை என்று சொல்வதை விட்டுவிட வேண்டும். ஏனென்றால் அவர் பார்த்த அளவுக்கு நபிகள் நாயகம் செய்திருக்க மாட்டார்கள். ஆனால் அவர் பார்க்காத வேறொரு தருணத்தில் இந்த அறிவிப்பாளர் பார்த்திருக்கலாம் என்ற அடிப்படையில் நாம் அசைத்ததாக சொல்லப்படக்கூடிய செய்தியை தான் எடுக்க வேண்டும் என்று ஹதீஸ்களை இமாம்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆக 2 காரணங்களால் விரலை அசைக்க கூடாது என்று வரக்கூடிய ஹதீஸ் ஏற்க தகுந்ததாக இல்லை, மறுக்கப்படுகிறது. மூன்றாவதாக ஒரு காரணத்தை சொன்னோம். இந்த ஹதீஸிலே நபிகள் நாயகம் துஆ செய்யும் போது விரலை அசைக்க மாட்டார்கள் என்றுதான் இருக்கிறது. துஆ செய்யும் போது என்ன செய்ய மாட்டாங்க? விரலை அசைக்க மாட்டார்கள். இங்கு தொழுகையில் என்ற வாசகம் இருக்கிறதா என்ற கேள்வியும் நாம் கேட்டிருந்தோம். இதற்கு தான் முஜிபுர் ரஹ்மான் என்ன செய்கிறார் என்றால், வேறொரு ரூட்டில் தொழுகை என்ற வாசகம் இருக்கிறது, தொழுகையில் நபிகள் நாயகம் அழைக்காமல் இருந்தார்கள், விரலை அசைக்காமல் இருந்தார்கள் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது என்று ஒரு ரூட்டை சொல்கிறார். அந்த தொடரில் என்ன வருகிறது?
அலா ரிஜிஹில் யுஸ்ரா, நபிகள் நாயகம் தன்னுடைய இடது கையை இடது தொடையில் வைத்திருந்தார்கள். வைத்த நிலையில் துவா செய்யும் போது விரலை அசைக்க மாட்டார்கள் என்ற ஹதீஸை வைத்து ஜெயினுல் ஆபிதீன் அவர்கள் பேசும்போது தொழுகையில் இருக்கிறதா என்று கேட்டார். ஆனால் இன்னொரு அறிவிப்பாளர் தொடரில் தொழுகையில் இருப்பதாக வந்திருக்கிறது. ஏன் மறைக்கிறீர்கள்? ஏன் இல்லாததையெல்லாம் ஏன் இருக்கின்ற ஒன்றை இல்லை என்று சொல்கிறீர்கள் என்று நம்மை பார்த்து ஒரு தவறான கண்ணோட்டத்தில் கேள்விகளை எழுப்புகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, நான் உங்களுக்கு பலமுறை இந்த நிகழ்ச்சியில் உணர்த்தி இருக்கின்றோம். அதாவது பேசும்போது திடீரென்று கேள்வி கேட்கப்படுகிறது. இந்த கேள்விகளுக்கு நாம் பதில் சொல்கின்றோம். இனி தவறுகள் வர வாய்ப்பு இருக்கிறது. முஜீபுர் ரஹ்மான் உமரி அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அந்த சீடியிலே ஒரே சீடியில் ஏராளமான முரண்பாடுகள் செல்ல தெளிவாக விளக்கி இருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இதை தொழுகை என்று வைத்துக் கொள்ளுவோம். தொழுகை என்று வைத்துக் கொண்டால் கூட இந்த ஹதீஸ் விரலை அசைக்க கூடாது என்று வருகிறது. அது தொழுகையில் தான் என்று வைத்துக் கொள்வோம். வைத்துக் கொண்டாலும் அது சகியாகுமா? நாம் 3 காரணங்களால் இந்த ஹதீஸ் பலகீனம் என்று விளக்கியிருந்தோம். ஒரு காரணம் இல்லை என்று வைத்துக் கொள்வோம். மீதம் நாம் சொன்ன 2 காரணங்கள் இருக்கிறது. முகமது பின் அஜ்லான் மனநத்தன்மை கோளாறு உள்ளவர். செய்திகள் முரண்படும் போது விரலை அசைத்தார்கள் என்று சொல்கிறாரே, அதைத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையை சொல்லி விளக்கியிருந்தோம். ஆக இந்த காரணம் இல்லாவிட்டாலும், நாம் சொன்ன இந்த 3வது விஷயம் இல்லாவிட்டாலும், மேற் சொன்ன 2 காரணங்களால் இந்த ஹதீஸ் பலகீனமானது என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. அடுத்தபடியாக அவர் என்ன கேள்வி கேட்கிறார்? அதாவது புகாரியில் ஒரு ஹதீஸ் வருகிறது, மன் பத்தல தீனஹு ஃபக்துலூஹு, யார் தன்னுடைய மார்க்கத்தை மாற்றுகிறானோ அவனை நீங்கள் கொன்று விடுங்கள் என்ற செய்தி புகாரில் இடம்பெறுகிறது. இதற்கு நாம் ஒரு விளக்கம் தருகிறோம். இந்த செய்தி எதை உணர்த்துகிறது என்று சொன்னால், இந்த செய்தி இஸ்லாத்தை விட்டு வெளியேறி போறான, மாற்று மதத்தை இஸ்லாத்தை விட்டுவிட்டு மாற்று மதத்தை ஒரு காபீராக போகிறான, இவனை பற்றி இந்த ஹதீஸ் சொல்லல. இந்த ஹதீஸ் யாரை சொல்கிறது என்றால், இஸ்லாத்தில் இருந்து கொண்டே தொழுகையை மறுக்கிறது. முஸ்லீமா இருப்பா, இருந்து கொண்டே தொழுகை கடமை இல்ல, ஜக்காத் கடமை இல்ல என்று மறுப்பார்கள். அவர்களை பற்றித்தான் இந்த செய்தி சொல்கிறது என்று நாம் விளக்கம் தருகிறோம். முஜீபுர் ரஹ்மான் என்ன சொல்கிறார்? இவங்க ஹதீஸுக்கு தவறான விளக்கத்தை தருகிறார்கள். இந்த ஹதீஸ் யார் தன்னுடைய மார்க்கத்தை மாற்றுகிறானோ அவனை கொள்ளுங்கள் என்று சொன்னால், இஸ்லாத்திலே இருந்து கொண்டு 1-2 விஷயங்களை மறுக்கிறானே அவனை குறித்து சொல்லப்படவில்லை. இஸ்லாத்தை விட்டு வெளியேறி வேறொரு மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறானே அவனைத்தான் சொல்கிறது இந்த ஹதீஸ் என்று அவர் சொல்கிறார். இதை வைத்துக் கொண்டு நம்ம ஹதீஸை மாற்றி இருக்கோம், திருச்சிருக்கிறோம் என்று சொல்கிறார். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த ஹதீஸுக்கு நாம் முறையான விளக்கத்தை கொடுத்தோம். இந்த ஹதீஸ் இஸ்லாத்தை விட்டு வெளியே போகிறாரே அவரை சொல்லவில்லை,
இஸ்லாத்தில் இருந்து கொண்டு சில கடமைகளை இஸ்லாம் வலியுறுத்திய காரியங்களை மறுக்கிறார்களே அவர்களுக்குத்தான் சொல்லப்பட்டது என்று சொல்கிறோம். எதனடிப்படையில் சொன்னோம்? மன இச்சையை வைத்து சொன்னோமா? ஏராளமான குர்ஆன் வசனங்களை சொன்னோம். ஒற்றுமையிலே ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. அதாவது மதம் மாறியவனை கொல்ல வேண்டுமா என்று கேள்வி கேட்கப்படுகிறது. நாம் என்ன சொல்கிறோம்? ஏராளமான வசனங்களை எடுத்து வைக்கின்றோம். அந்த வசனங்களில் எல்லாம் இஸ்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கின்றான்? மார்க்கத்தில் நிர்பந்தம் இல்லை. லா இக்ராஹ ஃபித்தீன். பக்ராவிலே 256வது வசனம். இதில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் மார்க்கத்தில் நிர்பந்தம் இல்லை என்று இறைவன் சொல்கின்றான். அப்ப அந்த ஹதீஸுக்கு இஸ்லாத்தை விட்டு ஒருவன் வெளியே போனால் அவனை கொல்ல வேண்டும் என்று நீங்கள் அந்த ஹதீஸுக்கு விளக்கம் கொடுத்தால் இந்த ஆயத்துக்கு என்ன விளக்கம்? இஸ்லாத்தை விட்டு வெளியே போனா கொல்ல வேண்டும் என்று சொல்கிறீர்களே, அப்ப அல்லாஹ் மார்க்கத்தில் நிர்பந்தம் இல்லை என்று சொல்கிறானே, அந்த வசனத்துக்கு விளக்கம் என்ன? சும்மா சொல்லிட்டு போறாரு ஹதீஸை மறுக்கிறாங்கன்னு. நம்ம மறுக்கலாம் இல்ல. உண்மையில் அந்த ஹதீஸுக்கு முஜிபுர் ரஹ்மான் உமரி அவர்கள் சொல்வதுதான் அர்த்தம் என்றால் நாம எடுத்து வைத்த இந்த வசனங்களுக்கு அவர் விளக்கம் தர வேண்டுமா இல்லையா? இந்த வசனத்தை எல்லாம் கண்டுகொள்ளாம ஹதீஸை மறுக்கிறாங்க என்று சொல்வதை பார்க்கின்றோம். 1-2 வசனம் கிடையாது, ஏராளமான வசனங்கள். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன ஆமனு சும்ம கஃபரு சும்ம ஆமனு. ஈமான் கொண்டு பிறகு காஃபிராகி, பிறகு ஈமான் கொண்டு பிறகு நிராகரித்து பிறகு குஃப்ரை அதிகமாக்கிக் கொள்கிறார்களே, இவர்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று இறைவன் இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறான். அப்ப நாம ஒரு கேள்வியை வைக்கிறோம். இஸ்லாத்தை விட்டு ஒரு வெளியேறிவிட்டால் வேறொரு மார்க்கத்தை தன்னுடைய மார்க்கமாக எடுத்துக்கொண்டால் அவனை கொல்ல வேண்டும் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். அப்படியானால் இறைவன் ஏன் இப்படி சொல்றான்? ஈமான் கொண்டு பிறகு காபிராகி பிறகு ஈமான் கொண்டு ஏன் சொல்லணும்? ஈமான் கொண்டு காபிராகி ஆயிட்டா கொல்ல வேண்டும் என்று சொன்னால் பிறகு அவன் எப்படி ஈமான் கொள்ளுவான்? அவனை இறந்து போயிருவானே. காபிரா போனதுக்கு பின்னாடியும் ஈமான் கொண்டால் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல குறிப்பிடுகிறான். அப்ப இந்த வாசகம் என்ன உணர்த்துகிறது? ஒருவன் காபிராகிவிட்டால் அவனை கொல்ல வேண்டும் என்று நீங்கள் அர்த்தம் வைத்தால் இந்த வசனம் இருக்கிறதே, பிறகு அப்படி ஈமான் கொள்ள முடியும்? அவன் தான் இறந்து விடுவானே. கொல்லப்பட்டவன் எப்படி ஈமான் கொள்ள முடியும்? அவன் கொல்லப்படாவிட்டால் தான், அவன் உயிருடன் இருந்தால்தான் இந்த வசனம் முரண்பாடு இல்லாமல் தெளிவாக இருக்கும் என்று இந்த வசனத்தை நாம் சுட்டிக்காட்டினோம். அதற்கடுத்த வசனம் ஒமை எருத்தது மின்கும். இந்த வசனம் பக்ராவிலே 216வது வசனமாக இடம்பெறுகிறது. உங்களில் யார் தன்னுடைய மார்க்கத்தை விட்டு சென்று காபிரும் நிராகரித்தவராக காபிராக மரணிக்கிறாரோ அவருடைய அமல்கள் எல்லாம் அழிந்துவிடும் என்று இறைவன் சொல்கின்றான். அப்ப இந்த வசனத்தை சொல்லி நம்ம கேட்டோம். சரி, இந்த வசனத்துல இறைவன் சொல்றான் மார்க்கத்தை விட்டு வெளியேறி காபிராக மரணித்தால் என்று சொல்கிறான். அப்ப நீங்க சொல்லக்கூடிய அந்த ஹதீஸுக்கு இஸ்லாத்தை விட்டு வெளியே போனா கொல்லணும் சொல்றீங்களே, அப்ப இறைவன் இங்க எப்படி சொல்லியிருப்பான்? மார்க்கத்தை விட்டு வெளியே சென்று காபிராக கொல்லப்பட்டால் என்ற வார்த்தை அல்லாஹ் இங்க சொல்லியிருப்பான். ஆனால் அந்த வார்த்தையை போடாமல் அவனாக மரணித்திருந்தால் என்ற வாசகத்தை இறைவன் சொல்கின்றான். அப்ப இந்த வசனமும் நமக்கு என்ன உணர்த்துகிறது? இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டால் அவனை கொல்ல வேண்டும் என்று அர்த்தம் இல்லை, அந்த ஹதீஸுக்கு அந்த விளக்கம் இல்லை என்று சொன்னோம். இப்படி ஏராளமான வசனங்களை எடுத்து போட்டு அப்ப அந்த ஹதீஸுக்கு நீங்கள் உங்களுடைய கருத்தில் நீங்கள் விளக்கம் கொடுத்தால் இந்த வசனங்களுக்கு என்ன விளக்கம் என்று கேட்டோம். அப்ப அவர் என்ன செய்யணும்? இந்த ஹதீஸுக்கும் அந்த வசனங்களுக்கும் முரண்பாடு இல்ல என்று விளக்கம் சொல்லி நம்முடைய கருத்து தவறு என்று அவர் உணர்த்த வேண்டும். ஆனா இந்த வசனங்களை எல்லாம் கண்டுக்கிறாம வசனங்கள்ல ஒரு வசனத்தை கூட பத்தி பேசாம ஹதீஸ மறுக்கிறாங்க, ஹதீஸ மாத்துறாங்க. அப்ப நாங்க கேட்கவா? நீங்க அந்த ஒரு ஹதீஸை வைத்துக் கொண்டு குர்ஆனுடைய வசனங்களை மறுக்கிறீங்களே, இந்த வசனங்களுக்கு நீங்கள் விளக்கம் சொன்னீங்களா? அப்ப ஹதீஸுக்கு தவறான விளக்கத்தை கொடுத்து ஏராளமான வசனங்களை மறுக்கிறீர்கள். நாங்க என்ன சொல்றோம்? ஹதீஸையும் குர்ஆன் வசனத்தையும் முரண்பட விடாதீங்க, ரெண்டுக்கும் சேர்த்து
இணையும் விதத்தில், இரண்டும் முரண்படாத விதத்தில் சரியான ஒரு அர்த்தத்தை தருவோம் என்று சொல்கிறோம். ஆனா அவங்க என்ன செய்யறாங்க, குர்ஆனுக்கு நாங்க முரண்படதான் விடுவோம், குர்ஆனுக்கு எதிராக இந்த ஹதீஸ் இருக்கிறது என்று சொல்வதை பார்க்கின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஹதீஸ்கள்ல ஏராளமான அடிப்படை விஷயங்களை சொல்லி இருக்கிறார்கள். இந்த மாதிரி எல்லாம் சிலர்கள் விளங்காமல், முஜீபுர் ரஹ்மான் உமரியை போல் விளங்காமல் ஹதீஸுக்கு தப்பு தப்பாக விளக்கம் தருவார்கள் என்பதற்காகத்தான் இமாம்கள் அடிப்படைகளை வைத்து வகுத்திருக்கிறார்கள். ஒரு ஹதீஸ் இன்னொரு ஹதீஸும் முரண்பட்டால் இரண்டும் சஹீஹாக இருக்கிறது, இப்ப என்ன செய்யணும், ஜம்மு செய்ய முடியல, ரெண்டு ஹதீஸையும் இணைத்து விளக்கம் தர முடியவில்லை, அப்படியே ரெண்டு ஹதீஸை நிறுத்தி வைத்து விட வேண்டும், அந்த ஹதீஸை செயல்படுத்தக்கூடாது என்று இமாம்கள் சட்டம் சொல்லி இருக்கிறார்கள். அப்ப ஹதீஸும் முரண்படும் போது அதை நிறுத்தி வைக்க வேண்டும் என்றால் ஹதீஸும் குர்ஆனும் முரண்படுகிறது. ஹதீஸ் என்பது ஒரு நபர் வழியாக வரக்கூடிய செய்தி, அதில் தவறுகள் வர அதிக வாய்ப்பு இருக்கிறது. குர்ஆன் அப்படி அல்ல. குர்ஆன் என்பது ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் எல்லோரும் கூடி இதுதான் குர்ஆன் என்று யோகோபித்த கருத்துடன் சொல்லப்பட்டது. ஆக எல்லோரும் கூடி சொல்லப்பட்ட விஷயத்திற்கும் தனிநபர் சொல்லக்கூடிய விஷயத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அப்ப ஹதீஸும் குர்ஆனும் முரண்பட்டால் ஹதீஸில் தவறுகள் வர வாய்ப்பு இருக்கிறது என்ற அடிப்படையில் நாம் என்ன செய்கின்றோம், குர்ஆனுடைய வசனங்களை எடுக்க வேண்டும், முடிந்த அளவுக்கு இரண்டும் முரண்படாமல் விளக்கம் தர வேண்டும் என்று சொல்கிறோம். ஆனால் இந்த ஜம்மு செய்ய விடாம அதெல்லாம் முடியாது, இந்த ஹதீஸுக்கு நாங்க சொல்றதா அர்த்தம், குர்ஆன் வசனம் பத்தி பேசவே இல்லை, அப்ப இந்த வசனங்களுக்கு என்னங்க அர்த்தம், இந்த வசனம் மட்டும் இல்ல, இந்த வசனத்துக்கு இந்த மண் பத்தல தீனகுன்னு சொன்னா இஸ்லாத்தை விட்டு வெளியே போனவனை பற்றி சொல்லவில்லை, இஸ்லாத்தில் இருந்து கொண்டு தொழுகை போன்ற கடமைகளை மறுக்கிறானே அவனை குறித்து தான் சொல்லப்பட்டது என்று நாம் வைப்பதற்கு ஹதீஸ்களும் ஆதாரமாக இருக்கிறது. புகாரியில் ஒரு ஹதீஸ் இடம்பெறுகிறது. அதாவது ஒரு மனிதர், புகாரில் 3617வது செய்தியாக இடம்பெறுகிறது. இதில் ஒரு மனிதர் நஸ்ரான கிறிஸ்தவராக இருந்தார், பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் பக்கரா ஆல இம்ரான் எல்லாத்தையும் படிக்கிறார், இஸ்லாத்துக்கு வந்துட்டு கிறிஸ்தவராக இருக்கிறாரு, இஸ்லாத்துக்கு வருகிறார். அதற்கு அவர் எப்படிப்பட்ட ஆள், இஸ்லாத்துக்கு வந்து நபிகள் நாயகத்துக்கு எழுத தெரியாதுல்ல, பெருமானாருக்கு எழுதி தரக்கூடியவராக இருக்கிறார். நபிகள் நாயகம் ஏதாவது ஒரு கடிதம் போடுவதாக இருந்தால் அந்த கடிதத்தை இவர் தான் எழுதுவார். அப்படிப்பட்ட ஒரு பணியில் அவர் இருக்கிறார். அதற்கு பின்னாடி திரும்ப என்ன செய்கிறார், அவரு கிறிஸ்தவராக போய்விடுகிறார். கிறிஸ்தவராக இருக்கிறாரு, இஸ்லாத்துக்கு வருகிறார், பெருமானாருடன் நெருங்கிய தொடர்பை வைத்திருக்கிறார். பிறகு கிறிஸ்தவராகவே மாறிவிடுகிறார். அவருக்கு மாறிவிட்டு சும்மா போகல, இஸ்லாத்துக்கு எதிராக பிரச்சாரமும் செய்கிறார். என்ன சொல்கிறார், மா எதிரி முஹம்மதுன் இல்லாமா கத்தப்துலஹு, இந்த முகமதுக்கு நான் எழுதி கொடுத்ததை தவிர வேற ஒண்ணுமே தெரியாது, பெருமானாரை பற்றி தரக்குறைவாக பெருமானார் சொல்வது பொய், நான் சொல்றது அவருக்கு தெரியும் என்று தப்பு பிரச்சாரத்தை எல்லாம் அவர் பண்ணுகிறார். நாம என்ன கேட்கிறோம், இது புகாரில் இடம்பெறுகிறது. அப்ப இஸ்லாத்தை விட்டு ஒரு வெளியே செல்கிறார், அவர் செல்வது மட்டுமில்ல, அவர் சும்மா போகல, இஸ்லாத்துக்கு எதிராக பிரச்சாரமும் செய்கிறார், குழப்பம் செய்கிறார். நபிகள் நாயகம் ஏன் கொல்லல, நபிகள் நாயகம் ஆர்டர் போடுறாங்கல்ல, உங்க கருத்துப்படி இஸ்லாத்தை விட்டு ஒருவர் வெளியே போனால் அவரை கொல்லுங்கள் என்று சொல்கிறீர்களே, நபிகள் நாயகம் ஒரு கட்டளையிட்டால் அந்த கட்டளையை முதலில் அவர்கள் செய்வார்கள், ஏன் அந்த நபரை கொல்லல, பெருமானாரை பற்றி தப்பாக பேசுகிறாரே அவரை ஏன் கொல்லவில்லை, சமாத்த உள்ளாவு, அல்லாதான் அவருக்கு மரணத்தை தர்றான், நபிகள் நாயகமும் கொல்லவில்லை, அல்லாதான் அவருக்கு மரணத்தை கொடுக்கிறான் என்று புகாரியில் இடம்பெறக்கூடிய செய்தி சொல்கிறது. அப்ப இந்த ஹதீஸை நீங்க பார்க்க மாட்டீங்களா, ஒரு ஹதீஸுக்கு இப்படிதான் நீங்க விளக்கம் கொடுப்பீங்களா, ஒரு ஹதீஸுக்கு விளக்கம் தருவதாக இருந்தால் அந்த ஹதீஸை பற்றி சர்ச்சைகள் எழுமானால் மற்ற ஹதீஸுகளை பார்க்கணும், மற்ற ஹதீஸுகளில் எப்படி கருத்து வருகிறது என்று பார்க்க வேண்டும், அதற்கு தகுந்த மாதிரி குர்ஆன் வசனங்கள் வருகிறதா என்று பார்க்க வேண்டும். இந்த ஒரு ஹதீஸை மட்டும் வைத்துக் கொண்டு தவறாக வியாக்கியானம் தருகிறார்கள். நாம தவறாக கருத்து தரவில்லை, ஏராளமான ஹதீஸ்களை பார்க்கின்றோம்.
ஏராளமான வசனங்களை பார்க்கின்றோம். நசையில ஒரு செய்தி இடம்பெறுகிறது. அதுல என்ன வருகிறது என்று சொன்னால், ஒருவர் அன்சாரி கூட்டத்தை சார்ந்த ஒருவர் இஸ்லாத்துக்கு வருகிறார். ஆரம்பத்தில் வேறொரு மதத்தில் இருந்துவிட்டு இஸ்லாத்தை தழுவுகிறார். இஸ்லாத்தை தழுவியதற்கு பின்னால் அவர் பழையபடி அந்த இணை வைப்பு கொள்கைக்கு சென்று விடுகிறார். இப்ப திரும்ப இஸ்லாத்துக்கு வர விரும்புகிறார். இந்த செய்தி 4000 என்ற நம்பரில் இடம்பெறுகிறது. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம் சொன்னா, அந்த நபர் சிறுக்குடைய கொள்கையிலிருந்து இஸ்லாத்துக்கு வருகிறார். இஸ்லாத்துக்கு வந்துவிட்டு திரும்ப இணை வைப்பு கொள்கைக்கு செல்கிறார். சென்று விட்டு திரும்ப இஸ்லாத்துக்கு வர ஆசைப்படுகிறார். நபிகள் நாயகம் அவரை கொல்லல. இப்ப நாம் என்ன கேட்கிறோம், இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டால் அவரை கொல்ல வேண்டும் என்று சொல்கிறீங்கல்ல, அந்த ஹதீஸுக்கு தவறா நீங்க அர்த்தம் வைக்கிறீங்கல்ல, அப்ப இந்த ஹதீஸை நீங்க ஏன் பார்க்கல? இந்த ஹதீஸ் நசையில இருக்கா இல்லையா? இதுதான் நீங்க ஆய்வு செஞ்ச லட்சணமா? இப்படிதான் நீங்க ஆய்வு செய்வீங்களா? ஒரே ஒரு ஹதீஸை வைத்துக் கொண்டு குர்ஆனுடைய வசனங்களை பார்க்காம மற்ற ஹதீஸ்களை பார்க்காம ஹதீஸுக்கு வளைக்கிறாங்க, முரண்பட விடுறாங்க. அப்ப இந்த ஹதீஸுக்கு என்ன அர்த்தம்? பிறகு அவர் இஸ்லாத்துக்கு வருகிறார். அப்ப அல்லாஹ் இறைவன் ஒரு வசனத்தை இறக்குகிறான். கைஃப யஹ்தில்லாஹு கௌமன், அல்லாஹ் எப்படி ஒரு கூட்டத்துக்கு நேர்வழி காட்டுவான்? ஈமான் கொண்டதற்கு பின்னால் திரும்ப குஃபருக்கு போறாங்களே, அவங்களுக்கு அல்லாஹ் எப்படி நேர்வழி காட்டுவான்? இல்லல்லதீன தாபு, ஆனால் அவர்கள் மன்னிப்பு கேட்டுவிட்டால் அல்லாஹ் அவர்களை மன்னித்து விடுவான், அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி காட்டுவான் என்று இறைவன் வசனத்தில் சொல்கின்றான். அப்ப நாம் என்ன கேட்கிறோம்? இஸ்லாத்துக்கு வந்துட்டு காபிரா போனவங்களை இறைவன் மன்னிக்கின்றான். அப்ப நீங்க ஹதீஸுக்கு அந்த விளக்கம் தெரியல. அந்த விளக்கத்தின்படி பார்த்தால் ஏன் மன்னித்தல் ஏன் அல்லாஹ் மன்னிக்கணும்? காபிரா போயிட்டா கொல்ல வேண்டியதானே, எதுக்கு மன்னிக்கணும்? ஒரு நபர் திரும்ப இஸ்லாத்துக்கு வரும்போது நபிகள் நாயகம் அவரை இஸ்லாத்தில் அங்கீகரித்துக் கொள்கிறார்கள். ஏன் அவரை கொல்லவில்லை? ஏன் அப்ப ஹதீஸுக்கு இப்படி தவறுதலாக நீங்கள் அர்த்தம் வைக்கிறீர்கள்? இதான் நம்ம கேட்கிறோம். இப்படி ஏராளமான ஹதீஸ்கள் வருகிறது, ஏராளமான குர்ஆன் வசனங்கள் வருகிறது. இதையெல்லாம் வைத்துதான் முரண்படாத விதத்தில் அந்த ஹதீஸுக்கு விளக்கம் கொடுத்தோம். இப்ப நம்முடைய விளக்கத்தின் அடிப்படையில் அந்த ஹதீஸை நாம மறுக்கல. அந்த ஹதீஸுக்கு குர்ஆன் வசனத்தை வைத்து நாம் விளக்கம் கொடுத்தோம். ஆனா அவர் என்ன செய்யறாரு? இத்தனை குர்ஆன் வசனத்தையும் இத்தனை ஹதீஸையும் மறுத்துவிட்டு அந்த ஒரு ஹதீஸுக்கு தப்பான விளக்கத்தை சொல்கிறார். அந்த ஹதீஸை பற்றி அவர் சொல்லும் போது ஒரு கருத்தை முன்வைக்கிறார். என்ன சொல்கிறார் என்றால், அதாவது மண் பத்தல தீனஹு என்ற வாசகம் மட்டும் வரல, மனிதன் தீனிஹி மார்க்கத்தை விட்டு செல்வது என்று வந்திருக்கிறது. மின் தீனிஹி மார்க்கத்தை விட்டே போறது என்ற அர்த்தத்தில் எல்லாம் ஹதீஸ் வந்திருக்கிறது என்று அவர் குறிப்பிடுகிறார். அன்பிற்குரிய சகோதரர்களே, இதே வாசகம் இஸ்லாத்தில் இருந்து கொண்டு அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு ரசூலை ஏற்றுக்கொண்டு புதிதான விதத்து காரியங்களை செய்யறாங்களே, அவங்களுக்கும் முர்த்தத் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. புகாரில் ஒரு செய்தி இடம்பெறுகிறது. அந்த செய்தியில் என்ன வருகிறது? மறுமை நாளில் சில நபித்தோழர் வருவார்கள். அவங்க எல்லாம் அந்த ஹவுல்ல நீர் தடாகத்தில் தண்ணீர் குடிக்க விடாமல் தடுக்கப்படுவார்கள். அப்ப நபிகள் நாயகம் சொல்லுவாங்க, யா சஹாபி, என்னுடைய தோழர்களே, அல்லாஹ் என்னுடைய தோழர்களை ஏன் தடுக்கிறாங்க என்று பெருமானார் கேட்பார்கள். அப்ப அல்லாஹ் நபிகள் நாயகத்துக்கு சொல்லப்படும், இன்னகலா தத்ரிமா ஹதசு பாதக், உமக்கு பின்னாடி அவர்கள் என்ன புதிதாக உருவாக்கினார்கள் என்பது உனக்கு தெரியாது என்று நபிகள் நாயகத்திற்கு சொல்லப்படும். இன்ன ஹாவுலாயி லம் யஸாலு முர்த்ததீன அலா ஆகாபிஹிம் முந்து ஃபாரக்தஹும், நபியே நீர் அவர்களை விட்டும் பிரிந்த போது அவர்கள் முர்த்ததாக ஆனார்கள். ஹதீஸில் என்ன வார்த்தை வருகிறது? தாங்கள் வந்த வழியிலே சென்று கொண்டிருந்தார்கள், முர்த்தத் ஆனார்கள் என்ற வாசகம் வருகிறது. அப்ப முர்த்தத் என்ற வார்த்தை எதற்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது? அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு ரசூலை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்திலே இருந்து கொண்டு புதிதான மார்க்கம் சொல்லாத விஷயங்களை
உருவாக்கினார்களானால் அவர்களுக்கும் முர்த்தத் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனால மின்தீனிகி என்ற வார்த்தை வைத்துக் கொண்டெல்லாம் இவர் விளையாட இயலாது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்னொரு ஒரு வாதத்தை வைக்கிறார். என்ன வாதம் என்று சொன்னால், அதாவது நம்மை பார்த்து சொல்கிறார், உங்களுடைய கருத்தடிப்படையில் மார்க்கத்தின் ஒரு பகுதியை மறுத்தால் அவனைத்தான் கொல்ல வேண்டும் என்று சொல்கிறீர்கள். ஆனால் மார்க்கத்தை முழுமையாக விட்டுவிட்டு வேறொரு மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறான், அவனை கொல்ல வேண்டாம் என்று சொல்கிறீர்கள். அப்ப மார்க்கத்தின் கொஞ்சத்தை மறுத்தால் கொல்ல வேண்டும் என்று சொன்னால் மார்க்கத்தையே மறுக்கிறான், அவனையே கொல்லக்கூடாது, அவனை தானே அதிகமாக கொல்ல வேண்டும் என்ற கருத்தை வைக்கிறார். அன்பிற்குரிய சகோதரர்களே, இங்கு கொஞ்சமா மறுக்கிறது, அதிகமா மறுக்கிறது, இதற்காக இந்த ஹதீஸ் சொல்லப்படவில்லை. இந்த ஹதீஸ் எதற்காக சொல்லப்படுகிறது என்று சொன்னால், மார்க்கத்தில் இருந்து கொண்டு அதாவது இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டால் வேறொரு மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறான். இப்ப இவனால பிரச்சனைகள் வராது. ஏன்? இஸ்லாத்தை விட்டே போறான், இஸ்லாத்துக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்ல, அவனும் அவனுடைய கொள்கை லக்கும் தீனுக்கும் வலியதீன், அவனும் அவனுடைய கொள்கையும் இஸ்லாத்துல அவன் ஒன்றும் செய்ய இயலாது. ஆனால் இஸ்லாத்திலே இருந்து கொண்டு கொஞ்சத்தை மறுக்கிறான், தொழுகை இல்லைங்கிறான். இவன் தான் டேஞ்சர், இவன் தான் குழப்பவாதி. ஏன்? இஸ்லாத்தையே குலைச்சிருவான். நபிகள் நாயகம் கொண்டு வந்த அந்த தூய மார்க்கத்தை சிதைத்து விடுவான். இவனுடைய வழிதோன்றர்கள் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்வார்கள். ஆக இஸ்லாம் எந்த நோக்கத்திற்காக வந்ததோ அந்த தூய்மையான வடிவில் கிடைக்காமல் போய்விடும் என்பதற்காகத்தான் நபிகள் நாயகம் இந்த கருத்தை சொல்கிறார்கள். இந்த கருத்தை நாம் சொல்கின்றோம். சரி, அவருடைய கருத்தை வைத்துக் கொள்வோம். அதிகமாக மறுப்பவனைத்தான் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாத்துக்கு வராம இருக்கான்ல, இஸ்லாத்துக்கே வரல, யூதர்கள் கிறிஸ்தவர்கள் இப்படி இருக்காங்க, இஸ்லாத்துக்கே வராம இருக்காங்க. இவங்க கொஞ்சத்தை மறுக்கிறாங்களா, அதிகமா மறுக்கிறாங்களா? நீங்க அதிகமா மறுக்கிறதான அளவுகளா வைக்கிறீங்க. அப்ப இஸ்லாத்துக்குள்ளே வராம பிறந்ததுல இருந்தே காபிரா இருக்கான், இவனை கொல்லணுமா இல்லையா? இவனை அதிகமானதான மறுக்கிறான். இவனை பத்தி கேட்டா கொல்ல வேண்டாம் சொல்லுவாங்க. மேடையை போட்டு சொல்லுங்க, முருத்தத்தை நீங்க கொல்லணும் சொல்றீங்கல்லங்க. இஸ்லாம் என்று சொன்னால் அதுல ஒளிமறைவே கிடையாது, கூச்சப்படுவதற்கு இடம் இல்லை. தெல்ல தெளிவாக மக்களிடத்தில் எடுத்து வைக்க வேண்டும். அதுதான் இஸ்லாம். முஜிபுர் ரஹ்மான் உமரி அவர்கள் வைக்கக்கூடிய அர்த்தத்தை மேடை போட்டு அவர் சொல்லுவாராம். இந்த இந்தியாவிலே மக்கள், இந்து மக்கள், கிறிஸ்தவர்கள் கூடக்கூடிய அந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டு இஸ்லாத்துக்கு வந்துவிட்டு ஒருவர் வெளியேறினால் அவரை நாங்கள் கொல்லுவோம், அவரை நாங்கள் தீர்த்து கட்டுவோம் என்று சொல்வாரா இவரே? அவரே சொல்ல மாட்டார். ஆக பார்க்கிறோம், அதிகமானது கொஞ்சமானது என்பது அளவல்ல. அப்படி அதிகமானது அளவு என்றிருந்தால் இஸ்லாத்துக்கே வராம அதிகமானதை மறுக்கிறானே, முழுமையை மறுக்கிறானே, அவனை பூரா கொள்ளுங்க. அப்ப உலகத்துல உள்ள காபீரை எல்லாம் கொல்லணும். இவ்வளவு ரசூலுல்லாஹ் செஞ்சாங்களா? காபீர்களுக்கு தாவா செஞ்சாங்க, அவங்களுக்கு உபதேசம் பண்ணி இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தார்கள். ஆக இவர் எடுத்து வைக்கக்கூடிய வாதங்களுக்கும் ஹதீஸுக்கும் சம்பந்தம் இல்லை. குர்ஆன் வசனத்துடன் ஹதீஸை மோத விடுகிறார், இன்னும் பல ஹதீஸ்களுடன் ஹதீஸை மோத விடுகிறார். செல்ல தெளிவாக நிரூபித்திருக்கிறோம். இன்னும் அடுத்த கேள்வியை பற்றி சகோதரர் அப்துல் நாசர் அவர்கள் விளக்குவார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரர் அப்பாஸ் அவர்கள் மன்பத்தல தீனஹு என்ற ஹதீஸிற்கு தெளிவான விளக்கத்தை உங்களுக்கு மத்தியில் எடுத்து வைத்தார்கள். அடுத்தபடியாக சகோதரர் முஜிபுர் ரஹ்மான் உமரி அவர்கள் தன்னுடைய விவாத சீடியிலே அரிசியை பற்றி, அதாவது அல்லாஹு தஆலா அரிசியில் அமர்ந்திருக்கின்றான் என்று வரக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி அவர் பேசுகின்றார். புகாரில 1145வது ஹதீஸாக ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, என்ஜிது ரப்புனா தபாரக வ தஆலா குல்ல லைலத்தின் இலா ஸமாஇ துன்யா ஹீன யப்கா சுலுசுல் லைலில் ஆகிர். அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நாளும் கடைசி இரவின் மூன்றில் ஒரு பகுதி எஞ்சி இருக்கும் பொழுது கீழ்வானத்திற்கு வருகின்றான் என்ற ஒரு ஹதீஸ் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கீழ்வானத்திற்கு என்னிடம் கேட்கக்கூடியவர் யார்?
நான் அவருக்கு வழங்குகின்றேன், என்னிடம் பாவ மன்னிப்பு தேடுபவனின் பாவத்தை மன்னிக்கின்றேன் என்று அல்லாஹ் கூறுவதாக நபிகள் நான் சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த ஹதீஸில் அல்லாஹ் தஆலா கீழ்வானத்திற்கு இறங்கி வருவதா என்ன செய்யப்படுகிறது, சொல்லப்படுகிறது. இதற்கு நாம் என்ன விளக்கம் கொடுக்கிறோம் சொன்னா, இந்த ஹதீஸிற்கு மட்டும் இந்த இடத்தில் மட்டும் நாம் எந்த அர்த்தம் சொல்கிறோம் என்றால், அல்லாஹ் இறங்கி வருகிறான் என்றால் அல்லாஹ் இறங்கி வரவில்லை, அவனுடைய அருள் தான் இறங்கி வருகிறது, இறைவனுடைய ரஹமத் இறங்குவதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இலக்கியமாக சொல்லி காட்டுகிறார்கள் என்றுதான் சொல்கின்றோம். இவ்வாறு நாம் ஏன் கூறுகின்றோம்? திருமறை குர்ஆனை படித்து பார்க்கும் பொழுது அல்லாஹ் தஆலா பல்வேறு இடங்களில் அர் ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா, அல்லாஹ் தஆலா அர்ஷின் மீது ஒழுங்குற அமைந்தான், அவனுடைய கண்ணியத்திற்கு தகுந்தவாறு எவ்வாறு இறைவன் அமர வேண்டுமோ அவ்வாறு அமர்ந்திருக்கிறான் என்று பல்வேறு இடங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் தஆலா அர்ஷில் இருப்பதாக திருமறை குர்ஆனில் பல்வேறு ஆயத்துக்கள், எண்ணற்ற ஆயத்துக்கள் சொல்லி காட்டுகின்றது. இப்ப அல்லாஹ் தஆலா இரவின் மூன்று ஒரு பகுதி எஞ்சி இருக்கும் பொழுது கீழ்வானத்திற்கு வருகிறான் என்றால், உலகத்தில் 24 மணி நேரமும் ஏதாவது ஒரு பகுதியில் இரவின் அந்த கடைசி மூன்றாவது பகுதி இருந்து கொண்டேதான் இருக்கும். நமக்கு அந்த இரவின் கடைசி பகுதி ஒரு 3:30 மணிக்கு வருதுன்னு சொன்னா நமக்கு அடுத்த ஒரு நாட்டுக்கு என்ன செய்யும், அடுத்து வரும். இப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் இந்த இரவின் கடைசி பகுதி 24 மணி நேரமும் அந்த நிலைமை இருந்து கொண்டுதான் இருக்கும். சூரியன் எந்த நாட்டை எடுத்துக்கொண்டாலும் சூரியன் என்ன செய்யும், உச்சியில் ஏதாவது ஒரு நாட்டிற்கு உச்சி இடத்தில் இருந்து கொண்டேதான் இருக்கும். அது மாதிரி இரவின் கடைசி பகுதியும் ஏதாவது ஒரு நாட்டிற்கு இருந்து கொண்டே இருக்கும். அப்ப இறைவன் 24 மணி நேரமும் உலகத்திலே இருப்பது போன்ற ஒரு கருத்து வந்துவிடும். அப்ப அல்லாஹ் தஆலா அர்ஷில் இல்லை என்று ஆகிவிடும். இதன் காரணமாக நாம இறைவன் இறங்குகிறான் என்றால் இறைவன் இறங்கவில்லை, இறைவனுடைய அருள் மட்டும்தான் இறைவனுடைய அருள் தான் வருகிறது, அதைத்தான் நபிகள் நாயகம் சொல்லி காட்டுகிறார்கள் என்று நாம் விளக்கம் கொடுத்திருந்தோம். ஏன்னு சொன்னா திருமறை குர்ஆனுடைய சிறப்பே என்னவென்றால் அதுல முரண்பாடு வராது. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், லவ் கான மின் இன்தி கைரில்லாஹி லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கஸீரா, அல்லாஹ் அல்லாதவர்களிடம் இருந்து இந்த குர்ஆன் வந்திருக்கும் என்றால் இதுல ஏராளமான முரண்பாடுகளை கண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அவ திருமறை குர்ஆனிலும் அல்லாஹ் அருள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களிலும் எந்த முரண்பாடும் கிடையாது. இவ அல்லாஹ் தஆலா இறங்கி வருகிறான் என்று வைத்துக் கொண்டோம் என்றால் குர்ஆனுடைய வசனத்துக்கு முரண்படுகிறது. அல்லாஹ் அர்ஷில் இருப்பதாக திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. நபிகள் நாயகம் ஹதீஸ் அடிப்படையில் பார்க்கும் என்றால் 24 மணி நேரமும் அல்லாஹ் உலகத்தில் தான் இருக்கின்றான் என்ற ஒரு கருத்தினை செய்துவிடும், ஏற்பட்டுவிடும். இதன் காரணமாக நாம் என்ன செய்கிறோம், இந்த இடத்தில் இந்த பொருளை நாம் கொடுக்கின்றோம். நாம் கொடுக்கக்கூடிய பொருள் நாம் மட்டும் இவ்வாறு இந்த மாதிரி விளக்கம் கொடுக்கவில்லை. பல்வேறு திருமறை குர்ஆனுடைய வசனங்களுக்கு அந்த விளக்கத்தை அறிஞர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்லி காட்டுகின்றேன். சூரத்து நஹல் என்ற அத்தியாயத்தில் 26வது வசனத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, அது மக்களல்லதீன மின் கப்லிஹிம், இவர்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள், இஸ்லாத்திற்கு விரோதமாக செயல்பட்டார்கள். ஃபஅத்தல்லாஹு புன்யானஹும் மினல் கவாயிதி, இறைவன் அவர்களுடைய கட்டிடங்களின் அடிப்பகுதி வழியாக வந்தான். ஃபஹர்ர அலைஹிமுஸ் ஸக்ஃபு, அந்த கட்டிடங்களின் மேற்பகுதிகள் எல்லாம் அவர்கள் மீது இடிந்து விழுந்தது. மின் ஃபௌகிஹிம் வஅதாஹுமுல் அஸாபு மின் ஹைஸு லா யஷ்உரூன், அவர்கள் அறியாத விதத்தில் வேதனை வந்தது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஒரு சமுதாயம் தவறு செய்கின்றார்கள், அந்த தவறு செய்யக்கூடிய சமுதாயத்தை அல்லாஹ் அழிக்கின்றான். அவர்களுக்கு பூகம்பத்தை ஏற்படுத்தி அல்லாஹ் அழிக்கின்றான். அந்த பூகம்பத்தை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது ஃபஅத்தல்லாஹு புன்யானஹும் மினல் கவாயிதி, அவர்களுடைய கட்டிடங்களின் அடிப்பகுதி வழியாக அல்லாஹ் வந்தான். அப்படி என்றால் அல்லாஹ் கட்டிடங்களின் அடிப்பகுதி வழியாக அல்லாஹ் வந்தான் என்றால் அல்லாஹ் அழிக்கவில்லை, இறைவனுடைய வேதனை வந்தது என்றுதான் இந்த இடத்தில் அனைவரும் பொருள் செய்கிறார்கள். அப்படித்தான் விளங்கிக் கொள்கிறார்கள். இந்த இடத்தில் அல்லாஹ் வந்தான் என்பதால் அல்லாஹ்வே நேரடியாக கட்டளங்களை சாய்த்தான் என்று யாரும் பொருள் செய்ய மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய வேதனையைத்தான் இறைவன் இவ்வாறு சொல்லி காட்டுகின்றான் என்று இந்த இடத்திலே பொருள் செய்வார்கள். அதே போன்று சூரத்துல் பக்ராவிலே
210வது வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதாவது மேகங்கள் வழியாக அல்லாஹ் செய்வான், பாவம் செய்யக்கூடிய சமுதாயத்திற்கு பயங்கரமான பெரும் மழையை ஏற்படுத்தி அல்லாஹ் அழிப்பான். இதை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது ஹல் யன்துரூன இல்லா யஅதியஹுமுல்லாஹு ஃபீ லுலலி மினல் கமாமி வல் மலாயிகத்து வ குலியல் அம்ரு. அல்லாஹ் தஆலா மேக கூட்டங்கள், அல்லாஹ்வும் மலக்குமார்களும் மேக கூட்டங்களின் வழியாக வந்து அவருடைய காரியங்கள் முடிக்கப்படுவதைத்தான், அவர்கள் அழிக்கப்படுவதைத்தான் அவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்களா என்று அல்லாஹ் கேட்கின்றான். அல்லாஹ் தஆலா மேக கூட்டங்கள் வழியாக வந்து அவர்களை அழிக்க வேண்டும் என்பதைத்தான் எதிர்பார்க்கின்றார்களா என்று அல்லாஹ் கேள்வி எழுப்புகின்றான். மேக கூட்டங்கள் வழியாக அல்லாஹ் வந்து அழிப்பது என்றால் அல்லாஹ் மேகங்கள் வழியாக வந்து அழிப்பான் என்ற அர்த்தமா, அல்லது இறைவனுடைய வேதனை மேகங்கள் வடிவிலே வரும் என்ற அர்த்தமா? இந்த இடத்தில் என்ன பொருள் செய்வாங்க? அல்லாஹ் மேக கூட்டங்கள் வழியாக வருவான் என்றால் அல்லாஹ்வே மேக கூட்டங்கள் வழியாக வரமாட்டான், மேகங்கள் அனுப்பி அல்லாஹ் என்ன செய்வான்? வேதனையை அளிப்பான். இங்கும் அந்த பொருள்தான் செய்வார்கள். விளக்கம், வேறு விளக்கம் கொடுப்பார்கள். அதே போன்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அவலம் இரவு அண்ணா நகத்தில் அல்ல நன்குசுராமின் அத்ராபியா, அவர்கள் பார்க்கவில்லையா நாம் பூமிக்கு வருகிறோம், பூமிக்கு வந்து அந்த பூமியை அதன் ஓர பகுதிகளில் இருந்து நாம் குறைக்கின்றோம் என்று அல்லாஹ் தஆலா 13வது அத்தியாயம் 41வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதாவது ஒரு விஞ்ஞான கருத்து. இன்றைக்கு உலகம் இருக்கு பாருங்க, இதனுடைய நிலப்பரப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கடல் அரிப்பின் காரணமாக குறைந்து கொண்டே வருகிறது. உலகத்துடைய நிலப்பரப்பு கடல் அரிப்பின் காரணமாக குறைந்து கொண்டே வருகிறது. இன்றைக்கு விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்கு. இதை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது நாம் தான் பூமிக்கு வந்து பூமியை ஓர பகுதிகள் வழியாக குறைக்கின்றோம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த இடத்துல வந்து அல்லாஹ் வந்து பூமியை குறைக்கின்றான் என்று விளங்குவார்களா? அப்படி யாருமே விளங்கல. அல்லாஹ் பூமியை குறைக்கிறான் என்றால் இறைவன் அந்த கடலின் மூலமாக பூமியில் அரிப்பை ஏற்படுத்தி பூமியை குறைக்கின்றான் என்றுதான் இதை விளங்கிக் கொள்வார்கள். அப்ப இந்த வசனங்களில் எல்லாம் அல்லாஹ் வருவான், அல்லாஹ் வருவான், அல்லாஹ் வருவான் என்று வருகிறது. இங்கு யாரும் அல்லாஹ் வருவான் என்றால் அல்லாஹ் வருவதாக சொல்லவில்லை. இறைவனுடைய வேதனை வரும், மேகங்கள் வழியாக இறைவன் வேதனை அனுப்புவான், அப்படிதான் வருது. நபிகள் ஹதீஸ்ல பார்க்கின்றோம். நபிகள் சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ்வின் நம்பிக்கை வை, உன் கண் முன்னால் அவனை காண்பாய்னு வருது. அப்ப என்ன அர்த்தம்? அல்லாஹ்வின் நம்பிக்கை வைத்தால் அல்லாஹ் கண் முன்னாடி வருவான் என்ற அர்த்தமா, அல்லது இறைவன் மீது நம்பிக்கை வைத்தால் இறைவனுடைய உதவி வரும் என்ற அர்த்தமா? நபிகள் சொல்லக்கூடிய வார்த்தை, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தால் உன் கண் முன்னால் பெற்றுக் கொள்வாய் என்று சொல்றாங்க. இங்க யாருமே என்ன அர்த்தம் சொல்ல மாட்டோம், அல்லாமல் நம்பிக்கை வைத்தால் அல்லாஹ் கண் முன்னாடி வந்து விடுவான் என்று நாம் பொருள் செய்ய மாட்டோம். என்ன அர்த்தம் கொடுப்போம்? அல்லாஹ் கண் முன்னாடி வருவான் என்றால் இறைவன் வருவது கிடையாது. அல்லாஹ் மீது நாம் நம்பிக்கை வைத்தால் இறைவனுடைய உதவியை நாம் கண்கூடாக பெற்றுக் கொள்ளலாம் என்றுதான் அந்த இடத்தில் நாம் அர்த்தம் செய்வோம். அதே மாதிரி மறுமை நாள்ல அல்லாஹ் சொல்லி காட்டுவான். மறுமை நாள்ல அல்லாஹ்வின் முன்னே அல்லாஹ் வருவான், வந்து ஒரு அடியானை பார்த்து அல்லாஹ் கேட்பான், நான் பசியோடு உன்னிடத்தில் வந்தேன், நீ எனக்கு உணவு தரவில்லை, நான் உன்னிடம் தண்ணீர் கேட்டேன், நீ எனக்கு தண்ணீர் தரவில்லை. அப்ப அந்த அடியான் கூறுவான், அல்லாஹ் உனக்கு எப்படி நான் உணவு தர முடியும், நான் உனக்கு எப்படி தண்ணீர் தர முடியும் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் கூறுவான், இந்த ஏழை உன்னிடம் உணவு கேட்டான், நீ அவனுக்கு உணவளிக்கவில்லை, நீ அவனுக்கு உணவளித்திருந்தாய் என்றால் அல்லாஹ்வுக்கே உணவளித்ததே போன்று என்று நபிகள் என்ன செய்றாங்க சொல்லி காட்டுறாங்க. அப்ப நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு ஏழைக்கு உணவளித்தால் அல்லாஹ்வுக்கு உணவளிப்பதே போன்று நாம் எப்படி விளங்குவோம்? அல்லாஹ் ஏழை எல்லாம் அல்லாஹ் என்று விளங்குவோமா, அல்லது அல்லாஹ்க்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று விளங்கிக் கொள்வோமா? அப்படி கிடையாது. ஏழைகளுக்கு உணவளிப்பதை இறைவன் தனக்கு உணவளிப்பதாகவே சொல்லி காட்டுகின்றான். ஏழைகளுடைய சிறப்பை அல்லாஹ் விளக்குகின்றான். அந்த இடத்துல நாம ஏழைகள் எல்லாம் அல்லாஹ் நாம் என்ன செய்ய மாட்டோம், சொல்ல மாட்டோம். இப்படி ஏராளமான விளக்கங்கள் இருக்கு. பல இடங்களில் அல்லாஹ் என்று வரக்கூடிய இடங்களில் அல்லாஹ் வருவான் என்று வரக்கூடிய இடங்கள்ல வந்து நாம இலக்கியமாக நாம் என்ன செய்கின்றோம், அர்த்தம் செய்கின்றோம். அறிஞர் இப்னு தைமியா அவர்கள் கூட ஒரு வசனத்துக்கு விளக்கம் கொடுக்கிறாங்க. என்ன வசனம்?
அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஐனமா குன்தும், நீங்கள் எங்கிருந்தாலும் அல்லாஹ் உங்களோடு இருக்கின்றான் என்று அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுகின்றான். நீங்க எங்கு விரும்பினாலும் அங்க அல்லாஹ்வுடைய முகம் இருக்கிறது என்றெல்லாம் குர்ஆன்ல வருது. அப்ப அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்றால் இங்க என்ன அர்த்தம்? இறைவன் நம்மோட இருந்து கொண்டிருக்கின்றான் என்ற அர்த்தமா, அல்லது இறைவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கின்ற அர்த்தமா? அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான், நீங்கள் எங்கு விரும்பினாலும் அல்லாஹ்வுடைய முகம் இருக்கிறேன்னு சொன்னா நாம் திரும்பக்கூடிய இடங்களில் எல்லாம் இறைவனுடைய முகம் இருக்கின்ற அர்த்தமா? நாம் எங்கு திரும்பினாலும் இறைவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்றுதான் இதனுடைய அர்த்தம்.